ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸ் க்ரோ கார்டன் இந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேயே ரொம்ப கொளருது. பார்ப்போம். இந்த 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 எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் வளைய வைக்க போகிறோம். இன்னொரு கார்டன் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஈவெண்ட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹாலோவின். அந்த ஈவெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த ஈவெண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஆல்ரெடி இன்னும் கூல்டவுன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூல்டவுன் ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போவோம். 2 hours த விச் லீவ்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரில. இப்போ தான் நான் வரேன். இதுக்கு மேலாம் ஹார்ஸே காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மட்டும் காமிக்கும் ஹாலோவின் மார்க்கெட் எப்போ வருன்றது மட்டும் காமிக்கும். நான் பார்த்ததே இல்லையே, இப்போ தான் பார்க்குறேன் போல். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மட்டும் என்னென்ன பெற்றிருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம விச்சிட்டு எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இப்போ நான் என்னென்ன ஃப்ரூட்ஸு இது பண்ணேன்னா, இப்போ எல்லாத்தையுமே இப்போ நான் சப்மிட் ஆல் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கனுக்குள்ளே என் பேர் வந்துடும். இப்போ 300 பாயிண்டில் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட்ஸுக்காக நம்ம அது நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பேட்ச் மாதிரி கிடைக்கும். கேண்டி டோக்கனும் என்னமோ சம்திங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு நிறையா கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாலோவின் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஸ்டாக்கு அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுவே யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ப்ரோ ஆல்ரெடி ஐ நோ ப்ரோ அப்படின்னு. இப்போ நம்ம நிறையா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம நீட்டாக அங்கே போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். இது போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா கூட நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போய் சப்மிட் பண்ணுவோம். 81% சப்மிட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ வருது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூல்டவுனே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 27 கேண்டி காயின்ஸ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 187 இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஹாலோவின் மார்க்கெட் வந்தோடனே உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குன்றதை. அதில் நம்ம ஸ்டாக் இருக்கிறத மட்டும் வாங்கினா போதும். மிச்சபடி வேறு இன்னும் வாங்குன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்மகிட்ட என்னென்ன பெற்றிருக்குன்றதை காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட 38 ஏஜில் ஒரு டைனோசர் பெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பீ இருக்குது 38 ஏஜில். அதுக்கப்புறம் ஸ்பைடர் 33 ஏஜு. அப்புறம் மஷ்ரூம் 32. இப்போ ரெட் பாண்டா வாங்கினோம். அதுக்கப்புறம் அது 38. அப்புறம் இன்னொரு டைனோசர் 18 ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டுருவோமா? ஒரு நிமிஷம். சாப்பாடு போட்டுருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில ஃப்ரூட்ஸ் இந்த இதெல்லாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பீன் ஸ்டாக் எடுப்போமா? பீன் ஸ்டாக் கொஞ்சம் நல்லா ஹெல்த் ஏறும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பீன் ஸ்டாக்கு ஒன்று எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லா பேர்த்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி எப்படியும் இந்த வீடியோ எப்படியும் ஒரு 10 மணிக்கெலாம் அப்லோட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே விடிஞ்சா தீபாவளி. பார்ப்போம். நாளைக்கு எல்லா பேரும் பார்த்து செக்யூர்டாக வெளியிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேரும் பார்த்து சேஃபாக வெடிங்க பட்டாசு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு வாளி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கை ஏதாவது சுட்டுச்சுன்னா டக்குன்னு வாளுக்குள்ளே கை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கை உடனே அந்த ஹீட்டுக்கு குளு குளுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணிவிட்டு வெடிங்க. அப்படின்னா தான் சேஃபாக அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யாரும் கையில் பிடிச்சிலாம் தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தப்பு. அதுக்கப்புறம் இப்போ வாங்க கேமுக்குள்ளே போவோம். நம்ம இங்கே ஒரு ஹாபி வச்சுருக்கோம். ஹாபி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கார்டனில் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். அசால்ட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே விட்டுட்டேன். எப்படியாவது இல்லை மேலே போகாமல் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க. இந்த 1 2 3 4 5 6 ஃப்ரெண்ட்ஸ். வெறி ஏற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக பண்ணுவோம்.
ஃபோன் வேறு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. முடியும் முடியும் முடியும், அவ்வளோதான். நீ இந்த கொஞ்சம் தான் அவ்வளோதான் 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 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து வியூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் குயின் பி வந்து எவ்வளோ பெருசுக்கு வளர்த்துட்டுருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரெட் பாண்டாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூஸுக்கு போகிறோம். ஃபியூஸுக்கு போகிறல போட போகிறோம். நீங்கள் என்னன்னு தெரில, வாய் ரொம்ப குளருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கார்டனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது 234 லைக் ஃப்ரெண்ட்ஸ். என் ஐடியை போட்டு வேணால் என் கூட வந்து ஜாயின் பண்ணி விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட் சர்வர் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஐடி. இதை வந்து போட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அப்செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்பூக்கி எக்கை வந்து நம்ம ஹேட்ச் பண்ணுவோம். போன் டாகு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கேட்டு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. வா சூப்பராக இருக்குது பிளாக் கேட்டு. ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்க மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறத பேட்டு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய பேட் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட திரும்ப ஒரு பிளாக் கேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூக்கி எக் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பிளாக் கேட்டு. கிவ்அவே வேணாலும் சொல்லுங்கள், நான் கிவ்அவே தரேன். நேரம் நல்லா இருக்குது நம்மளுக்கு. நல்லா பெருசாக பெட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போயிட்டு கடைசியில் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்குது பேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. எந்த ஒரு மியூட்டேஷன் இல்லாமல் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கார்டனுக்குள்ளே விட்டுருவோம். டைனோசர் வெள்ளவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பேட்டை உள்ளே விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டு நார்மலாகவே இப்படி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெகா மியூட்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபேவரட் கொடுத்துக்குவோம். பிளாக் கேட்டுக்கு நம்ம ஃபேவரட் கொடுத்துக்குவோம். போன்டாக் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு போன்டாக் வேணாம். வேறு ஏதாவது இருக்கா? ஸ்பூக்கி எக் வந்து நம்ம போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேட்சுக்கு ரெடி பண்ணிடுவோம். மொத்தம் 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கூட. அதனால் வந்து நம்ம இப்போ போட்டு வச்சா தான் நாளைக்கு காலையில் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை லைட்டாக எடுத்துகிட்டு என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு ரெடியாக வச்சுருவேன். இப்போ வந்து மொத்தம் நம்மகிட்ட வந்து 6 இது அப்கிரேட் பண்ண முடியும். அவ்வளோதான், 6 எக்காக இருந்தாலும் நம்மளால் வைக்க முடியும். இது எப்படி எக்கு கூட பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஃப்ரீ எடுத்துக்கும். இதில் போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் காமிக்கும். இதை காமிச்சோடனே நம்மகிட்ட தேவையானதை உடனே விற்றுடணும். அப்புறம் வந்து அதே ஃப்ரீ அப்கிரேடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே போயிட்டு இதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் வந்து எத்தனை, இப்போ நான் வந்து 6 பெட்டு வைக்க முடியுதுன்னா அடுத்து 7 பெட்டு வைக்க முடியும். 60 லெவல் 60 ஏஜ். அந்த பெட்டை வந்து நம்ம இழந்தால் நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் வாங்கலாம், அதில் நம்ம வைக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்லாட்டு அதில் இப்போ நான் 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 60 ஏஜில் பெட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது வைக்கலாம், ஒரு எக்கு ஸ்லாட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நம்ம சீட் ஷாப் வந்திருக்கு, என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு பட்டாசு போட்டு தாக்குறாங்க. எது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு 30 மினிட்ஸுக்கும் வெடி வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும். அது அந்த சீட் ஷாப் பக்கத்தில் இருக்கும். அதில் தான் விற்பாங்க தனியாக, அதுக்குன்னு ஒரு ஷாப் போடுவேன் அப்பப்போ எப்போயாவது. இப்போ வந்து நம்ம பழைய கார்டன் போய் ஒருக்கா ரீகேல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜொலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கார்டனே ஜொலிக்குது. இந்த கார்டனை எவ்வளோ பேர் மிஸ் பண்ணிங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் 1 பில்லியன், இது மட்டுமே 1 பில்லியன். அப்போ இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓ மை காட், எடியோ கலெக்ட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. அப்புறம் பீன்ஸ் ஸ்டாக்கு, அப்புறம் நம்மகிட்ட ஒரு எம்பர் லில்லி இருக்குது. எம்பர் லில்லி விதைய வச்சுருமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். எம்பர் லில்லியை ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு, எங்கே எம்பர் லில்லி இந்த இருக்குது. எம்பர் லில்லியை போட்டுட்டு இப்போ நான் வந்து டேரெக்டாக சீட் ஷாப் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ்ன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை டெய்லி டீல்ஸ் இருக்கா, இதில் போயிட்டு நான் வாங்கினேன்.
பெஸ்ட்டு டீலு. ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீல் மாறும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிடைக்க கொஞ்சம் சான்ஸு கம்மி தான். கிரேட் பம்ப்கின் சீடு இன்ன வரைக்கும் நான் இன்னும் வாங்கலை. பார்ப்போம். ஈவெண்ட்டில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு 3 இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபார் 50 மினிட்ஸு, அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் 50 ப்ளூபெர்ரிஸு, ஏர்ன் 25,000 சக்கிள்ஸ் எல்லாத்தையும் முடித்தாச்சு. ஹார்வெஸ்ட் கான் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்வெஸ்ட் கானை மட்டும் முடிச்சுடுவோம். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி நம்ம நல்லா பேச சேர்ந்துடலாம். நம்மளது மொத்தம் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம், இது வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக டல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குது. இதுவே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்லாட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாட்டை மாற்றிடுவோம். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு கானை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம். தான் நம்மளுக்கு இது அச்சீவ்மெண்ட்டுக்கு வரும். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எடுத்தாச்சு. ரிவார்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 12 முடிச்சிருக்கோம். 13 இப்போ போயிட்டுருக்கோம். போயிடுவோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிடுவோன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட்டில் போயிடுவீங்க ப்ரோ அப்படின்னு மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உடனே போட்டுறேன். இப்போ இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.